ஒரு சின்ன ஒரு விடயத்தை நினைத்து பாருங்கள். கடந்த மாதம் எமது நாடு முழுவதும் பாரிய அனர்த்தத்தை சந்தித்தது. அந்த தருணத்தில் கடல்வழி மார்க்கம் மூலமாக நாங்கள் பல நிவாரண உதவிகளை கொண்டு செல்வதற்காக இந்த கடல் தொழிலாளர் நண்பர்கள் பல உதவிகளை செய்திருந்தார்கள். தரைவழி மார்க்கம் மூடியிருந்த காலப்பகுதியில் இவர்கள் பல உதவிகளை தங்களது தொழிலையும் விட்டுக்கொண்டு மனித நேயத்துக்காக பல உதவிகளை செய்து வெறுகல் மூதூர் பகுதிகளில் இருக்கும் மக்களுக்கு அவர்களுடைய நிவாரணத்தை கொண்டு போய் செல்லும் வழியை ஏற்படுத்தி தந்திருந்தார்கள். ஆனால் இன்று அவர்களுடைய நிலைமை, குறிப்பாக சொல்ல போனால் மணியாவளி, வீரநகர், பத்தாம்குறிச்சி, திருக்கடலூர், பள்ளத்தோட்டம், ஜமாலியா ஆகிய பகுதிகள் அனைத்து பகுதிகளிலும் இருக்கும் மக்கள் 2 மாத காலமாக கடலுக்கும் செல்லவில்லை. அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் வழி இல்லை. அவர்கள் வாழ்வதற்கு இருக்கும் இடத்திலும் அவர்கள் நிம்மதியாக வாழ முடியாமல் இந்த கடலரிப்பு அவர்களை நித்தமும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் நிம்மதியாக தூங்க இயலாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கிறது. இந்த தருணத்தில் நாங்கள் மாநகர சபையாக வெறுகளுக்கும் மூதருக்கும் சென்று நாங்கள் நிவாரணம் அளித்திருந்தோம், ஒரு நிதியை திரட்டியிருந்தோம். ஆனால் இன்று சொந்த வீட்டிலே நெருப்பெறுகிறது. நாங்கள் வேடிக்கை பார்ப்பதா? இன்று எங்களுடைய மாநகர சபையில் எல்லையில் வாழும் எங்களுடைய மக்களுக்கு அந்த நிவாரணம் ஏற்படும் அந்த வழியை நாங்கள் இன்னும் செய்யவில்லை. கடலரிப்பு தடுப்பதற்காக மத்திய அரசு கடலோர பாதுகாப்பு திணைக்களம் இணைந்து ஒரு கல்லணைகளை சிறிதளவு அங்கங்கே போடுகிறார்கள். இருந்தும் அது எங்களுக்கு போதுமானதாக இல்லை. அந்த இடத்தில் மலையாவளிக்கு நான் சென்றிருந்தேன். அந்த மக்கள் எங்களை மாநகர சபையை மானவங்கப்படுத்தும் அளவுக்கு திட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு இருக்கிறது எங்களுடைய மாநகர சபையின் நிலை. நாங்கள் என்னுடைய இன்றைய கோரிக்கை, இன்று நாங்கள் ஒரு 3 முக்கியமான விடயங்களை செய்ய வேண்டும். முதலாவது, இந்த கடலரிப்பை திருவோணமலை மாநகர சபையின் முன்னுரிமைப்படுத்தப்பட்ட பிரச்சனையாக அங்கீகரிக்க வேண்டும் இந்த சபை. 2வது விடயமாக, கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோரத்துக்கான நிவாரணத்துக்காக ஒரு நிதியை திரட்டுவதற்காக ஒரு நிதியத்தை உருவாக்க வேண்டும் 2வது விடயமாக. 3வது விடயமாக, இந்த கடலோரத்தில் ஏற்படும் அரிப்பு மற்றும் இந்த பாதிப்பு, இந்த அனர்த்தத்தை சரி செய்வதற்கான ஒரு குழு ஒன்று அமைத்து அவர்கள் அரசாங்கத்திடமும் வெளிநாட்டில் இருக்கும் டயஸ்போராவிடம் இருந்தும் நிதிகளை பெறுவதற்காக அந்த விடயத்தை எப்படி கையாளும் என்றது செய்வதற்காக ஒரு குழுவை அமைக்க வேண்டும். ஆக முதல் 3 கோரிக்கைகள் நான் விடுக்கின்றேன். முதலாவது கோரிக்கை, இந்த அனர்த்தத்தை முன்னுரிமை பிரச்சனையாக அங்கீகரிக்க வேண்டும். 2வதாக, இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு நிதியத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். 3வதாக, இந்த நிதியத்தை கையாளுவதற்கும் இந்த மக்களின் பிரச்சனை தீர்ப்பதற்குமான ஒரு குழுவை அங்கீகரித்து அந்த குழு இந்த பிரச்சனையை தீர்க்க விளைய வேண்டும். இந்த 3 கோரிக்கைகளையும் தான் இன்று நான் என்னுடைய கோரிக்கைகளாக வைக்கின்றேன். மேலும் மாநகர சபையினால் நாங்கள் செய்த உதவிகள் பாராட்டத்தக்கது. அதே சந்தர்ப்பத்தில் இந்த உதவியை, இந்த விடயத்தை நாங்கள் கையில் எடுத்துக் கொள்ளாமல் விட்டோமே ஆனால் மாநகர சபை இந்த மாநகர மக்களை ஆள்வதற்கு தகுதியற்ற சபையாக மாறிவிடும் என்பதை நாங்கள் கருத்தில் கொண்டு நான் முன்வைத்த 3 விடயத்தையும் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையா இருக்கின்றது. மாநகர சபை, திருவோணமலை மாநகர சபையில மணியாவளி, பெருந்தெரு, வீரநகர், திருக்கடலூர், விஜிதபுர, ஜமாலியா, பள்ளத்தோட்டம் 7 கிராம பகுதிகள் ஒட்டுமொத்தமாக கரையோர சமுதாயம் சார்ந்தப்பட்டது. கிட்டத்தட்ட 3/2 பங்கு பெரும்பான்மை மக்கள் கரையோர சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அவர்களது பங்களிப்பு இந்த மாநகர சபைக்கும் இந்த நாட்டுக்கும் மிகவும் முக்கியமானது உண்டு. நீங்க கொஞ்ச நாளைக்கு முதல் யோசிச்சிருப்பீங்க, இந்த புயல் வந்த நேரம் மீன் வாங்குறது கூட கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க. ஏன்னா யாருமே தொழிலுக்கு போகல. தொழிலுக்கு எப்படி அவன் போவான்? அனர்த்தம் ஒன்று நடைபெற்றால், உயிரிழப்புகள் ஏற்பட்டால் மட்டும்தான் இடர் என்று சொல்றாங்க. போன முறை டிஎஸ் ஆபீஸ்ல மன்னிக்க வேண்டும், கச்சேரியில நடந்த கூட்டத்துல நாங்க போய் கலந்து கொண்ட போது நான் இது சம்பந்தமான விஷயத்தை முன்வைக்கும் போது அங்கிருந்து அந்த அனர்த்த முகாமைத்துவத்துக்கு பொறுப்பான அதிகாரி சொன்னார், இது வருடா வருடம் நடக்கிறதால இதை ஒரு இடராக நாங்க கருத்துல கொள்ளையலான்னு சொன்னோம். எப்படி ஒரு அரசு அதிகாரி அப்படி சொல்லியே இல்லை. இன்றைக்கு வீரநகர்ல நடந்த விஷயம், மணியாவளியில நடந்த விஷயம் நாளைக்கு திருக்கடலூரிலே நடக்கலாம், ஜமாலியாவிலே நடக்கலாம், பள்ளத்தோட்டத்திலே நடக்கலாம், இங்க இருக்கிற சமுத்திராகமில நடக்கலாம், ஸ்ரீமாபுரம் எந்த இடத்துல நடக்கலாம். நடந்தா அதுக்குரிய எங்களுக்கு முன்னேற்பாடு என்ன? ஏன் இது சம்பந்தமா நாங்க யோசிக்கல. எங்கேயோ நடந்த ஒரு வெள்ளானத்திற்கு
எங்கட மக்கள் தான். எங்கேயோ நடந்த வெள்ளத்துக்கு உடனடியாக நிவாரணங்கள் சேகரித்து நாங்க கொண்டு போய் கொடுக்க முடிந்த எங்களால ஏன் இந்த கரையோர சமுதாய மக்களை நாங்க இன்னும் கண்ணெடுத்து கூட பார்க்கலாம் இருக்கின்றோம். கௌரவ அஜித்குமார் அவர்கள் கூறியதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு நானும் போய் பார்த்துட்டு அங்கே இருக்கிற விவரங்களை அதுல என்னன்னு சொன்னா நாங்க போய் பார்க்கணும்னு எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும் அதுல என்ன நடந்திருக்கு. என்னன்னா அதுல வாங்கல் விழுந்து இருக்குது. வாங்கல்னா இங்க நிறைய பேருக்கு தெரியும், விஜயதசமி அக்காக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். வாங்கல் விழுந்து அது அரிச்சு கொண்டு போயிட்டு. இதுக்கு மெயினான காரணம் மண்ணல், சட்டவிரோதமான மண்ணகழ்வு. எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அள்ளுற மண் இங்க சேரும். எங்கேயோ ஒரு இடத்துல அள்ளின மண் இங்க ஒதுக்கும். இதே இடத்துல வீரநகர்ல இல்லாத கடற்கரை திருக்கடலூர்ல மிகப்பெரிய அளவு கடற்கரை வந்திருக்கு. ஜமாலியாலே மிகப்பெரிய அளவு கடற்கரை வந்திருக்கு. இப்ப அரிச்சு கொண்டு போற மண் திரும்ப ஒரு இடத்துல கொண்டு போடும். இதுக்கு நிரந்தரமான தீர்வை தான் நாங்க எதிர்பார்த்து நிக்கிறோம். ஏண்டா படகு கிட்டத்தட்ட இப்ப தை மாசத்துக்கு பிறகு தையிலிருந்து 10ஆம் மாதம் வரைக்கும் அவங்க தினசரி தொழிலுக்கு போகணும். அவன் தினசரி போய் உழைச்சா மட்டும்தான் அவனுக்கு வருமானம். எங்களை மாதிரி மாத சம்பளம் எடுக்கிறார்களும் இல்லை. அண்டண்டு போய் உழைச்சி அதன் மூலமாக எடுக்கின்ற வருமானத்தை வச்சு கொண்டுதான் ஒவ்வொரு மீனவனும் தண்ட அன்றாட வாழ்க்கைய இந்த சமூகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கான் என்று உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்கு இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வேணும். இதுக்கு முதலும் வீரநகர் பகுதியில் ஒரு பெரிய ஒரு வாடி ஒன்று போன வருஷம் அது நடந்த போது கௌரவ பிரதி அமைச்சர் அவர்கள் போய் நின்று கிட்டத்தட்ட அதுக்கு விட்டு 60 மில்லியன் ரூபாய் செலவானது என்று தெரியும் எனக்கு. 60 மில்லியன் ரூபாய் அந்த சின்ன துண்டுக்கு மட்டும் கல்லு போடுறதுக்கு செலவாயிருக்கு என்று சொல்லி அந்த மீட்டிங்ல எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. இப்ப எங்களுக்கு இந்த முறை நாங்களும் கொண்டு வந்த ப்ரொபோசல் எந்த தனிப்பட்ட ரீதியில திருக்கடலூர்ல நான் கொண்டு வந்த வேலை திட்டம் 2026ஆம் ஆண்டு வேலை திட்டத்துக்கு கூட கரையோர ஒரு சுவர் ஒன்று தான் நான் கேட்டிருந்தேன். எனவே கௌரவ முதல்வர் அவர்களே, கௌரவ சபையில் இருக்கும் அனைவரும் இதை ஒரு முக்கிய பிரச்சனையாக கொண்டு வரணும். அடுத்து இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஏன்னா கடல் மட்டம் கூறிக்கொண்டே போகுது, கடலரிப்பு ஏற்படும். எனவே இதுக்கான ஒரு நிரந்தர தீர்வை எதிர்பார்த்து கரையோர சமுதாயம் சார்ந்த ஒருத்தனாக, கரையோர சமுதாயத்திலிருந்து நேரடியாக வந்த ஒருத்தனாக இந்த சபைக்கு ஒரு வேண்டுகோளை நான் முன்வைச்சிட்டு மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.